நாம எல்லாம் தேவரு, நாம தேவேந்திரரு, நம்ம நாடாரு, நம்ம கோணாரு, நம்ம பிள்ளைமாரு, நாங்கெல்லாம் யாரு தெரியுமா? நாங்க ஆண்ட பரம்பரை, எங்களுக்கு வரலாறு தெரியுமா என்று நம்ம பெருமை பேசுறோம். நம்ம வீட்டு பிள்ளைய எவனாவது ஒருத்த கையை பிடிச்சு இழுத்தால் அவன் கையை வெட்டுகிறோம். வேறொரு சமூகத்தை சார்ந்தவன் நம் பிள்ளையை காதலித்தால் அவன் தலையை வெட்டுகிறோம். பொண்ணை தொட்டா வெட்டுகிற இந்த கூட்டம் இந்த மண்ணை வெட்டி கொண்டு வரான எவனாவது ஒருத்த ஒரு கல்காரி ஓனர் வெட்டின, ஒரு எம்சாண்ட் ஓனர் வெட்டின, ஒரு கனிம வளத்தை தொட்டா வெட்டின என்று ஒரு பதிவு உண்டா? யாராவது ஒருத்தர் பெண்ணை தொட்டால் வருகிற கோபம் இந்த மண்ணை தொட்டா வரல. என்ன மண் இந்த மண்ணு? இதே மண்ணில் நாம் சுவாசித்துக் கொண்டிருக்கிற இந்த மூச்சு காற்றை தான் இந்திய நிலப்பரப்புல வெள்ளக்காரன் வந்த பொழுது எல்லோரும் வெள்ளக்கார எசமா துறை என்று மண்டியிட்டு அவனுக்கு வரி செலுத்திய பொழுது ஒரு நெல்மணியை கூட நான் வரியாக தரமாட்டேன் என்று வெள்ளக்காரன் 13 முறை திருப்பி அடித்த புலித்தவன் பிறந்தவன். அந்த புலித்தனுடைய வாரிசுகள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? என்ன பண்ணிட்டு இருக்கோம்? எம் சாண்ட் குமார், கல்குவாரி கதிர்வேலு, என்ன மாப்பிள்ள நல்ல பிசினஸ் பண்றாங்க. என்ன பிசினஸ்? மாப்பிள்ள குவாரி வச்சிருக்காரு. குவாரி வச்சிருக்க பிசினஸ் ஆடா? தாயினுடைய மாறை அறுப்பது போல மலையை அறுத்து திங்கிறது ஒரு கற்பழிப்பு, ஒரு பாலியல் வன்கொடுமை. அது அதை 700 லாரிங்க ஒரு நாளைக்கு 700 லாரி. அறப்போர் இயக்கம் குற்றச்சாட்டு 1500 கோடி ரூபாய்க்கு திருநெல்வேலி மாவட்டத்தில் மட்டும் முறைகேடு நடந்திருக்கிறது. இந்த தென்காசி மாவட்டத்தில் மட்டும் கேரளாவுக்கு எஸ்ஏவி கல்குவாரி, கிருஷ்ணா கல்குவாரி, சிட்டிசன் பேர பாருங்க, சிட்டிசன் கல்குவாரி, எம்எம்ஏ கல்குவாரி, ரேணுகா கல்குவாரி, ஆர்யா கல்குவாரி, எஸ்ஆர்டி கல்குவாரி, அல் முபாரக், திரிவேணி கல்குவாரி, ஷெரீப் கல்குவாரி, அந்த பக்கம் ஆகாரம், கேகேஎம், அன்னை யாரு? யான திரவியத்தோட அன்னை, புளூ மெட் நேச்சர், வாசனங்களோட புளூ நேச்சர். நேச்சரை வெட்டி இயற்கையை வெட்டுறதுக்கு பேரு புளூ நேச்சர். விளங்கம்டா. மொத்தமா கிட்டத்தட்ட 1000 கல்குவாரிகளுக்கு அனுமதி கொடுத்து ஒரு நாளைக்கு 700 இருந்து 1000 லாரிகள் போகுது. 1200 இப்போ அட்மிட் ஆயிருக்கு. 1200 லாரி போத நான் தெரியாம கேட்கிறேன். இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை ஆணையர், கனிமவளத்துறை இணை ஆணையர், கனிமவளத்துறை துணை ஆணையர், தாசில்தார், ஆர்ஐ எல்லாரும் இருக்கீங்கல்ல. கனிமவளத்துறை ஆணையருடைய அனுமதி பெற்று தான் கல்குவாரிக்கு அனுமதி கொடுக்கப்படுது. ஒரு கல்குவாரியிலிருந்து லாரி கிளம்புதுங்க. என்ன பண்ணணும்? ஆன்லைன்ல அதுக்கு பாஸ் வாங்கணும். ஆன்லைன் பாஸ் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு நேரா வர்றது எங்க? செங்கோட்டை புடிகிற பக்கத்துல வந்து அங்க எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ் ஒரு நிறுவனம் இருக்கா இல்லையா? எஸ்ஆர்எஸ் வெயிட் பிரிட்ஜ்ல வண்டி நிப்பாட்டி இந்த ஆன்லைன் ரிசிப்ட காட்டுறது. அவன் அதை வாங்கி வச்சுக்கிட்டு டம்மியா ஒரு ரிசிப்ட போட்டு கொடுக்கிறது. இந்த டம்மி ரிசிப்ட கொண்டு போய் புடிகிற சுங்கச்சாவல்ல கொடுக்கிறது, சோதனை சாவல்ல. அவன் டம்மி ரிசிப்ட வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு 100 லாரிக்கு அனுமதி பெற்று 1000 லாரிகள் ஓடப்படுது. ஆதாரம் என்கிட்ட இருக்கு, கிணறு வெட்ட ரசீது என்கிட்ட இருக்கு. ஒரு வயல் ஒண்ணு பேச முடியாது. வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு மாதிரி ரசீது வச்சிருக்கிறேன். நீ மரியாதைக்குரிய தமிழ் தென்காசியினுடைய கனிமவளத்துறை இணை ஆணையர்கள் நேர்மையான அதிகாரின்னு சொல்றாங்க. நீங்க செய்ய வேண்டியது ஒரு குவாரியிலிருந்து கிளம்புகிற அவன் வாங்குற அந்த பாசம் எஸ்ஆர்எஸ் என்கிற அந்த வெயிட் பிரிட்ஜ் இருக்கக்கூடிய பாசம் ஒன்னா, புலிகரை சோதனை சாவல கொடுக்கப்பட்ட பாசம் ஒன்னா. ஏன் இதுவரைக்கும் பரிசோதனை பண்ணல? பரிசோதனை பண்ணா என்பதற்குரிய மக்களே பல ஆயிரம் கோடி முறைகேடு வெளியே வரும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பசுமை நிதி கிரீன் ஃபண்ட் அப்படின்னு ஒரு நிதி இருக்கு. தமிழ்நாட்டுக்குள்ள கல்குவாரி வெட்டினா தமிழ்நாட்டு அரசுக்கு 300 ரூபாய் ஒரு யூனிட்டுக்கு கிரீன் ஃபண்ட் பசுமை நிதி. கேரளாவுக்கு 470 ரூபாய் அந்த கிரீன் ஃபண்ட் பசுமை நிதி. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 470 ரூபாய் வாங்கியிருந்தா ஒரு நாளைக்கு 1,00,000 யூனிட் வெட்டப்படுது. போறது 1200 லாரி, அனுமதியோடு போறது 100 லாரி. 30,000 யூனிட்டுக்கு கூட பாஸ் வாங்கல, 30,000 யூனிட் கூட பசுமை நிதி கட்டப்படல. ஆனால் 1,00,000 யூனிட் எப்படி போகுது? இதுவரைக்கும் யாராவது ஒரு அதிகாரி சாதாரண எவனாவது ஒருத்தன் ஊர்ல அவன் குடிக்கிறது கள்ளச்சாராயம் வைத்தானா அவனை பெருசா பெருசி கள்ளச்சாராயம் தாசில்தார், ஆர்ஐ, பிடிஓ, ஆர்டிஓ எல்லாரும் இறங்குவாங்க. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆபீசர் அவருக்கு இந்த கல்குவாரி லாரியை மடக்குற அதிகாரம் இருக்கு. ஒரு ஆர்ஐக்கு இருக்கு, ஒரு தாசில்தாருக்கு இருக்கு. ஒரே ஒரு அதிகாரி தமிழ்நாட்டில் அத்தி பூத்தார் போல, சேற்றின் முளைத்த செந்தாமரை போல இந்த செங்கோட்டினுடைய காவல்துறை ஆய்வாளர் மரியாதைக்குரிய பாலமுருகன் தான் தடுத்துக்காரு. அவர் ஒருத்தர் இருக்கார், ஒரே ஒரு அதிகாரி மானமுள்ள தமிழன் ஒருத்தர் இருக்கிறார். அந்த காவல்துறை ஆய்வாளர் செய்ததை ஏன் இங்க இருக்கக்கூடிய கனிமவளத்துறை இயக்குனர் செய்யல? ஏன் தாசில்தார் செய்யல? புலிகரை சோதனை சாவலுக்கு கூடிய காவலர்களுக்கு தெரியாது பாவம்.
அவங்களுக்கு டம்மி பாஸ் கொடுக்கப்படுது, நம்ம கொடுக்கிறது ஃபேக் ரிப்போர்ட் தெரியாது. பாவம், உண்மையில பரிதாபம். நம்ம போலீஸா சம்பாக்கு 20 ரூபா தாங்க, அவங்களுக்கு 20 rupees தான். 20 rupees. திமுக 200 rupees, போலீஸ் 20 rupees. அவங்க பூக்கடையில 20 rupees, பழக்கடையில 20 rupees, பானிபூரி 20. ஓரமா வடிவேலு மறப்பார்ல, வா. அது மாதிரிதான் பாவம். ஏன்னா 18,000 சம்பளம். அதை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க பாவம். அதனால 20 ரூபா வாங்குறாங்க. அவங்கள நம்ம திட்டுறோம், போலீஸ் கொள்ளையடிக்குது. போலீஸ் அடிக்கிற கொள்ளம் கம்மி, கொள்ளையடிக்கிறவன் யாரு? எந்த தென்காசியில நீங்கள் வாக்கு செலுத்தி நாம் தமிழரை தோற்கடித்து பழனி என்கிற ஒருத்தரை சட்டமன்றத்தில் அனுப்பினோம், அந்த பழனி தாண்டா அதிகமான கல்குவாரி வச்சுக்காரு. வெளிப்படையா குற்றம் சாட்டுறேன். சொல்லு, நீ மறுக்கல சொல்லு. இந்த கல்குவாரி யாரோடது? சுரண்டையில நடத்தப்படுகிற எஸ்சிஆவி கல்குவாரி யாரோடது? உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர். அப்புறம் மயிரையா தடுப்பான்? காமராஜர் போட்டோ போட்டு ஓடி கேட்கிறேன். மண்ணை நாடாத, பொன்னை நாடாத, பொருளை நாடாத, பெண்ணை நாடாத, பதவியை நாடாத எங்கள் நாடா காமராஜர் நாடாது. நீ பழனி நாடாது ஓட்டிட்டு மண்ணடி வைக்க நீ காமராஜர் படத்தை பயன்படுத்த என்ன தகுதி இருக்கு? என்ன தகுதி இருக்கு உங்களுக்கு? அடைமதிப்பான் கல்குவாரி கொடுத்தாக்க சத்தியா பேசுறாங்க. கிட்டத்தட்ட 6 பேர் செத்தது, அத்தனை பேரும் நாடாடுறா. துடிக்குது, எங்களுக்கு துடிக்குது. செத்தவன் தமிழன் என்று துடிக்குது. அடைமதிப்பான் கல்குவாரி செத்த பிறகு 63 கல்குவாரிகளை மரியாதைக்குரிய திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் இழுத்து மூடினாரு. இழுத்து மூடின கல்குவாரியை திறந்தவன் எவன் தான் திறந்தது? அந்த கல்குவாரியை மூடப்பட்ட பொழுது சுரண்டைக்கு ரைடு வந்துடக்கூடாதுன்னு சுரண்டில் இருக்கிற எஸ்ஏவி கல்குவாரியை ஒட்டுமொத்த சுரண்ட குப்பையை கொண்டு போட்டு மூடுனவன் எவன்டா? அவன் தான்டா இந்த மண்ணினுடைய மனமொழிக்கு மகாதேவன். நாம முதலமைச்சரை திட்டிக்கிட்டு இருக்கோம். உண்மையிலே சொல்றேங்க, சத்தியமா சொல்றேங்க, ஒண்ணுமே தெரியாது. துரைமுருகன் ஒருத்தர் இருக்கான், அவன் சாட்டைன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கான். இசை மதிவானூர் தம்பி நாரா திமுக கிடைக்கிற தெரியாது. சக்தியான ஒரு பொண்ணு திருநெல்வேலி பாராளுமன்றத்துக்கு போட்டி போட்டுச்சு, 1 லட்சம் வாக்கு வந்து தெரியாது. நெல்லையில் சிவகுமார் ஒருத்தர் இருக்காரு, வழக்கறிஞர், அது தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? சீமானந்தன் காவல் நிலையத்துக்கு போற வரைக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவர் தெரியாதாங்க. இது ஒரு ஆட்சி. லைவ்ல கம்மியா போகுது ரிப்போர்ட், எஸ்எஸ்பி ரிப்போர்ட். லைவ்ல புதிய தலைமுறையில 71 பேர் தான் பாக்குறான் ஐயா ஸ்டாலினோட பேச்ச, பிறந்தநாள் பேச்ச. ஏன் மத்த சேனல்ல காட்டலையா? காட்டுறாங்க. எங்க காட்டுறாங்க? வளசரவாக்கத்துல காட்டுறாங்க. சீமான் வந்துட்டாரா? வரலைங்க. அவர் வரதுக்கு 5 மணி நேரம் ஆகுங்க. ஆனாலும் மொத்தமா ஸ்டேஷன்ல கேமரா வச்சா 17,000 பேர் லைவ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சேனல்ல. புதிய தலைமுறை, சத்தியம் டிவி, நியூஸ் 18, நியூஸ் 24, நியூஸ் 7 மொத்த சேனல் வந்துட்டாங்க. எங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரு வழக்குக்கு போயிட்டு வரும்போது லைவ் போட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் அடுத்தபடியாக லைவ் போட்டது எங்க சீமான். நானே மிரண்டேன். எங்க வீட்டுல இருந்து அழைப்பு, என்னப்பா ஏர்போர்ட்ல இருந்து லைவ் போட்டுருக்காங்க, எதுவும் வேற எதுவும் பரபரப்பாக்குறாங்களா? இத மாதிரி உலகத்துல எங்களுக்கு வியாபாரம் செய்ய கொடுக்க யாரால முடியும்? யாரால முடியும்? அப்பா அப்பா நீங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்பா. அப்பா நீங்க நல்லா இருக்கணும். டோப்பா மண்டியில் நல்லா முடி மலர்றீங்களா? அப்பா நல்லா இருக்கணும். தெய்வமே, கடவுளே, இதை விட எங்க அண்ணனுக்கு நாங்கெல்லாம் 2010 எங்க அண்ணன் கூட வந்து பயணிக்கிறோம். சீமானன் பிரஸ் மீட் கொடுத்தா எடுத்துருவான், போட மாட்டான். தமிழன் தொலைக்காட்சி மட்டும்தான் போடும். அதுவும் மறுநாள் தான் போடும். அவருக்கு லைவ் கிட்ட கூட கிடையாது அண்ணனுக்கு. அந்த காலத்துல ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் போட்டுடுவாப்ல. 10 மணிக்கு 10 மணிக்கு எப்படா தமிழன் தொலைக்காட்சி வரும், நாங்க வானம் பார்த்து உட்கார்ந்துருப்போம். வானம் பார்த்த பூமி மாதிரி உட்கார்ந்துருப்போம். ஆனால் 2010 எந்த தொலைக்காட்சிகள் புறக்கணித்ததோ அந்த தொலைக்காட்சியில் இன்றைக்கு சீமான் பேட்டி கொடுக்காருன்னா 10 முறையும் எடுக்க தயார். தமிழ்நாட்டு அரசியல்ல கனிமவள கொள்ளை குறித்து, ஆற்றுமலர் கொள்ளை குறித்து, இயற்கை வள சுரண்டல் குறித்து சட்ட என்று அருவி கொட்டுவது குற்றாலம் அறிவோட பேசுகிற ஒரு தலைவன் எங்க அண்ணன் சந்தவன் சீமான். நல்ல இன்னைக்கு காலையில 20 நிமிஷம் கனிமவள சுரண்டல் குறித்து பேசிட்டாரு. டக்குனு குறுக்க போட்டு பத்திரிகைகளை கட்டைய போட்டாங்க. மொத்தம் முடிஞ்சு ஒரே போடு. அது வரைக்கும் அவர் நல்லா பேசிக்கிட்டு இருந்தாரு. இவங்களா வாண்டட வண்டியில ஏறி மொத்த திமுக குடும்பத்தின் தேர்தெடுத்து தெருளவர்களுக்கு பண்ணி விட்டு போயிட்டாங்க. அப்போ பதறுகிறார்கள். ஆட்சியாளருக்கு தெரியாது கனிமவள கொள்ளை நடக்க தெரியாது, ஆத்துமண கொள்ளை நடக்க தெரியாது. ஏன்? அவங்களுக்கு தேவை கமிஷன். மரியாதைக்குரிய நீர்வளத்துறை அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் போய் கேக்குறாங்க. அம்பாசமுத்துக்கு வந்திருக்காங்க ஐயா, கேக்குறாங்க இந்த மாதிரி அம்பாசமுத்துக்கு ஒரு நாளைக்கு 500 லாரிகள் போகுது, செக் போஸ்ட் வழியா போகுது, கனிமவளத்தை கொள்ளடிக்கிறாங்க பத்திரிகை கேட்கிறாங்க. ஆமா, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. 500 லாரி போறதுனால ரோடு எல்லாம் உடையுது. எப்படி அவருக்கு வளைய பாருங்க. 500 லட்சம் கனிம வளத்துல கொள்ளையடிச்சு எஸ்ஆர் கரிகால
ராமச்சந்திரன், ராஜா ராசப்பா, எத்தனை பேரு அந்த ஆட்சியில? இந்த ஆறுமுகம் 2-3 பேர் இருந்தாங்க கொள்ளக்காரங்க. இந்த ஆட்சியில மொத்தமா எங்க சுத்தி போனாலும் கரிகால, எங்க சுத்தி போனாலும் ராஜா மணல் ராமச்சந்திரன். பெரிய மணல் ராமச்சந்திரன் மணல் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. மணல் H+2+O H2O நீர் அப்படிங்கிற மாதிரி மணல் இவர் தான் கண்டுபிடிச்சாரு. மூலக்கூறுல கண்டுபிடிச்ச மணலை கண்டுபிடிச்ச ஐசக் நியூட்டன் மாதிரி மணல் கரிகாலன், மணல் ராமச்சந்திரன். மணல் திருடி நாய்கள் தான், மணல் திருடி நாய்கள். ஒருத்த சொல்லு தமிழ்நாட்டு அரசியல் கல்குவாரி ஓனர் கிட்ட, இந்த மண்குவாரி ஓனர்கிட்ட கை நீட்டாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். அண்ணன் சீமானுக்கு ரொம்ப நெருக்கமான ஒருத்தர் எனக்கு அழைச்சு பேசி, எனக்கு ஆரம்பத்தில் தான் சீமான தெரியும், நீங்க சொல்லுங்க கொஞ்சம் சொல்லி, ஒரு 2 யூனிட் தான் ஒரு நாளைக்கு எடுக்கிறோம், கொஞ்சம் கண்டுக்காம இருக்க சொல்லுங்க, நாங்க காசு நிறைய கட்டிட்டோம் அப்படின்னாங்க. சீமானன் வந்து எந்த எந்த ஊர்ல இருக்கீங்க? நாங்க திருப்பரங்குன்றம் பக்கத்துலங்க. திருப்பரங்குன்றம் பக்கத்துல எங்க அண்ணன் அறிக்கை ஒண்ணு போட மாதிரி அறிக்கையெல்லாம் செக் பண்ணி பாக்குறேன். இல்ல அண்ணன் போடல, சரி மண்டல செயலர் அருஞ்சேசியில தான் அறிக்கை போட்டிருக்காரா, அவரு இருந்து தடுத்தாரா? அருஞ்சேசியில இல்லங்க, வேற யார் இருப்பா? சரி மதுரையில சோமு எதுவும் தடுத்தாரா? இல்லங்க, வேற யார் இருக்கும்? உங்களுடைய கிளை செயலாளர் பனமரத்து பாண்டியன் ஒரு தம்பி இருக்காங்க. ஏய், நாம் தமிழர் கட்சியுடைய கிளை செயலாளர் யாருன்னு தெரியுதா? நீ மாவட்ட செயலாளர் பெரிய கலெக்டர், நாம் தமிழர் கட்சியின் கிளை செயலாளரை ஒவ்வொரு கலெக்டருக்கு சமம். நான் சொல்லல, கல்குவாரியில வச்சிருக்கேன், அது பதிவு பண்ணி வச்சிருக்கேன், அது போட்ட குரல் பதிவு சொல்றாரு. அவர்கிட்ட மட்டும் சொல்லுங்க. அப்படியா? நான் தம்பிட்ட கூப்பிட்டு கேட்டேன், தம்பி என்ன ஒரு நாளைக்கு 3 லோடு சொல்லிட்டு 30 லோடு ஆள்றாங்க, 300 அடி 30 அடி ஆழத்துக்கு. டேய், அவங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் விற்றாத என்று அண்ணன் சீமான் சொன்னாரு. விற்றாத அப்படின்னு விட மாட்டேன், ஊரை தட்டி போராடி அவங்களை வெளியேற்ற விட மாட்டேன். ஒரு கிளை செயலாளர் அப்படி உருவாக்கி இருக்கிறீங்க அண்ணன் சீமான் அவர்கள். எங்களை சும்மா காசு வாங்கிட்டு நோட்டு வாங்கிட்டு போற முடியாது. கனிம வளத்து கொடுத்து ஆர்ப்பாட்டம் போட்டாலே இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் போட்டிருந்தா காசு வாங்கிட்டான்னு அர்த்தம். கம்யூனிஸ்ட் நோட்டீஸ் வச்சு ஒட்டான் அப்படின்னா அங்க காசு பேரம் பேசியாச்சு. ஆர்ப்பாட்டத்தை போட்டாலும் அங்க பேமெண்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திமுக பேசாது, அதிமுக பேசாது, பாஜக பேசாது. நான் வரும்போது கூட தம்பி சொன்னாரு, மலையில திருப்பரங்குன்ற மலையில சிக்கந்தர் இருக்காரு, அது வந்து இந்துக்களுக்கு எதிரானது, அது திருப்பரங்குன்ற மலை, அது இந்து மலை அப்படின்னு திருப்பரங்குன்ற மலைக்காக போராடிய பெருமாள் பெருமதிப்புக்குரிய இந்து முன்னணி, இந்து மக்கள் கட்சி, இந்து மகாசபை, RSS, பிஜேபி, இந்து தமிழர் கட்சி திருப்பரங்குன்ற மலையை காக்க போராடி நீங்கள் கொண்டிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்கிற பழமொழி உண்மை என்றால், இங்க ஒவ்வொரு மலையிலும் எங்கள் பொப்பாட்டன் முருகன் இருப்பது சத்தியம் என்றால், மற்ற மலைகளை காக்க நீங்கள் ஏன் போராடுது? இது செங்கோட்டை இந்துக்கள் கோட்டை, செங்கோட்டை திமுக கோட்டை. டேய், அந்த கோட்டையில ஓட்டையை போடத்தாண்டா சீமானும் தம்பிகளும் இங்க வந்திருக்கிறோம். நான் வெளிப்படையா சவால் சொல்றேன், இந்த நிலத்துல அண்ணன் சீமான் அரியணை ஏறுகிறவரு அவர் வரமாட்டாரு. பனமரத்து பாண்டி கூட எங்க கிளைச்சவர் வந்திருப்பான். எங்க புலிக்கொடியை தாண்டி நீ ஒரு லாரியை தூக்கிட்டு போவோம். மண்ணை வெட்டின இடத்திலேயே என்ன நடக்கும்னு நான் சொல்ல வேண்டாம், 26 தெரியும். நீ ஒரு மலையை வெட்ட முடியும். மலையை வெட்டமா எப்படி வீடு கட்டுவீங்க? நாங்க வீடு கட்ட எங்களுக்கு கல் எப்படி சேர்க்கணும், எங்களுக்கு மணல் எப்படி தேவை, அது எங்களுக்கு தெரியும். வீடு கட்டுறதுக்கு கல் வேணும், மணல் வேணும், அது எங்களுக்கு தெரியும். ஆனால் மலையாளிகள் வீடு கட்ட, மலையாளத்துல கேரளாவில் விழிங்கம் துறைமுகத்துல அதானி துறைமுகம் கட்ட எங்களால் அனுமதிக்க முடியாது. இன்னும் ஓராண்டு அன்பிற்குரிய மக்களே, உங்களுக்கு கோபம் இருக்கும். நம்ம குளிச்சு வளர்ந்த மலை, நம்ம இந்த மலை வெட்டுனால மலைகள் வெறும் அந்த கற்கள் மட்டும் பாதிக்கப்படுதில்ல, இந்த தூசி கிளம்புவதனால தென்காசி மாவட்டத்தில் அதிகமான புற்றுநோய் பரவுவதற்கு, நுரையீரல் தொற்று பரவுவதற்கு, ஆஸ்மாவிற்கான 1000 காரணங்கள் இருக்கிறது, 1000 வழிகள் இருக்கிறது. அதை தடுக்கணும். மண்ணையும் காக்கணும், மக்களையும் காக்க வேண்டிய தேவை இருப்பதனால் எங்களுக்கு இருக்கிற அதே கோபம் உங்களுக்கு இருக்கும். இந்த அத்தனை கல்கோரியும் தடுத்து நிறுத்தணும்னா அதிகாரம் தேவைப்படுகிறது. நாம கத்தலாம், நம்ம கதறலாம், நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகாரம் மிக வலிமையானது, அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது என்கிற அண்ணன் சீமானுடைய கூற்றுக்கு இணங்க அதிகாரம் தேவைப்படுகிறது. வெறும் 8.2 விழுக்காட வச்சுக்கிட்டு என்னப்பா செய்வேன் நீங்க நினைக்கலாம். அன்பிற்குரிய மக்களை, உலகத்தை உற்று நோக்குங்கள். உலகத்தில் சின்ன சின்ன கட்சிகள் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய புரட்சியை துவங்கி இருக்கிறது. மாவீரன் சுபாஷ் சந்திரபோஸ் பெரிய இயக்கம் கட்டுவது ஒரு 10,000 பேர் படையில சேரல, வெறும் சொற்ப எண்ணிக்கைகளை படையை வைத்துக் கொண்டு இந்தியாவில் சுதந்திர கொடியை 1942 அந்தமான்ல சுபாஷ் சந்திரபோஸ் ஏற்றினார். எப்படி சுபாஷ் சந்திரபோஸ் சின்ன படை பெரிய வெள்ளக்கார படையை விரட்டி அடித்தோ, 8.2 வைத்திருக்கிற நாங்கள் 2024 கோட்டையை கைப்பற்ற செங்கோட்டையில் வாழ்கிற மான தமிழர் நீங்கள் எங்களுக்கு ஆதரவா நில்லுங்க.
எத்தனை கனிம வள கொள்ளை அடித்தாலும் அதை தடுக்கிற ஆற்றல் இருக்கிற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி. அதை வீரியத்தோடு தடுப்பதற்குதான் அதன் சீமான் இந்த களத்துக்கு வந்திருக்கிறார். 26 நீங்கள் செலுத்துகிற ஒவ்வொரு வாக்கும் தான் அது ஆயுதமாக மாறி இந்த மண்ணையும் இந்த மலையும் செங்கோட்டையும் காக்கும். நன்றி, வணக்கம்.